வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஸோ ஆண்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைனா ஆண்மை குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நரம்பு தளர்ச்சி அந்த கண்ணோட்டத்தோடு தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனை இருக்கும்போது அதிகமான ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம், அது மன உளைச்சல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிஃபோர் மேரேஜ், திருமணத்திற்கு முன் என்ன ஆகுதுன்னா, இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நிறைய பேர் நம்மக்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் இன்னும் ஒரு 6 months மேரேஜ் இருக்குது, எப்படி நான் அதை ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, இதனாலே நான் மேரேஜ் இவ்வளோ நாள் தள்ளி போட்டுட்டேன், சுத்தமாக எனக்கு வந்து எரெக்ஷன் இல்லை, கவுன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இதுவே திருமணம் முடிந்த ஆண்களாக இருக்கும்போது என்னென்னா, திருமணம் முடிந்து மேடம் 5 years ஆகுது, 6 years ஆகுது, இன்னும் எங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, இந்த மாதிரியான ப்ராப்ளம் அதை நான் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தும் நான் எனக்கு இன்னும் ஒரு பலன் கிடைக்கல, கவுண்ட் எனக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகலை, ஸோ எரெக்ஷன் சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் ஆண்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்னென்னா, முதல் குழந்தை இருக்குது, நம்ம வந்து செகண்ட் பேபிக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், இப்போது இந்த டைமில் வந்து எனக்கு எரெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்னா, ஒரு நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி, இப்படி தான் நம்ம குறைபாடாக தான் பார்க்கணுமே தவிர இது ஒரு நோயாக நம்ம வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஸோ இதற்கு நம்ம என்னென்ன சித்த மருத்துவத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள், அதில் முக்கியமான ஒரு மூலிகை என்னன்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நலமோடு வாழ ஹெல்த் டுடே. பொதுவாக யார் யாருக்கெல்லாம் இந்த எரெக்ஷன் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது, ஆண்மை குறைபாடு ஏற்படுதுன்னா, ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா டயபெட்டிஸ், சுகர். இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக ஒரு 3 வருடங்களோ 4 வருடங்களாக இருக்கும்பொழுது, அத்தனை வருடங்கள் கடந்து இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம தொடர்ந்து வேற ஏதாவது நோய்களுக்கான மருந்துகள் நம்ம எடுத்துட்ருக்குறோம், அந்த மருந்துகளுக்கான சைடு எஃபெக்ட்ஸ், ஸோ அந்த மெடிசன்ஸ் தொடர்ந்து எடுக்கிறோம், இதனால் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்பட்டும் இந்த பிரச்சனை ஏற்படலாம். அடுத்ததாக நைட் ஷிஃப்ட் பார்க்குற நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. இரவு நேரத்தில் கண் விழித்து தொடர்ந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஜென்ரலாகவே நம்ம பாடியில் உடல் உஷ்ணம் அதிகமாக ஏற்படும் பொழுது இந்த மாதிரியான ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிறது, எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுறது, இது எல்லாமே இருக்குது. ஜென்ரலாக இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு ஒரு 20 வயதை கடந்து 35 வயதுக்குள் இருக்கக்கூடிய ஆண்களுக்குமே இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஒலிகோஸ்பெர்மியா கண்டிஷனோ இல்லை ஏசோஸ்பெர்மியா மாதிரியான கண்டிஷனோ ஏற்படுது. இதில் பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு அந்த மார்ஃபாலஜி செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மார்ஃபாலஜியில் நிறைய பிரச்சனை ஏற்படுது, மொட்டிலிட்டி ப்ராப்ளம் ஏற்படுது, கவுண்ட் ரொம்ப லோவாக இருக்குது, இல்லை நில் அப்படின்ற மாதிரி, அதாவது சுத்தமாக நமக்கு வந்து ஸ்பெர்ம்ஸே இல்லாத மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுது. இது ஒவ்வொரு வயதினருக்கும் மாறுபாடு ஏற்படுதுன்னு சொல்லலாம். இப்போ யங் அடல்ட்ஸ்க்கு 35 வயதிற்குள் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் ரொம்ப ஈஸியாக அதை வந்து க்யூர் பண்ணிக்கலாம். 35 வயதை கடந்து ஒரு 45 வயது இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் எடுக்கணும். ஸோ அபோவ் 50 years அண்ட் 50 வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தோம்னா, ஸோ ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, ஸோ பாடியில் வேறு என்னென்ன நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டிசீஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம மெடிசின்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆண்மை குறைபாடு, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ இல்லை ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா, ஸோ அதிகமான ஒரு டிப்ரெஷனுக்கு தான் எல்லாருமே போகிறாங்க. ஸோ டிப்ரெஷன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இது என்னென்ன மெத்தடில் நம்ம வந்து க்யூர் பண்ணிக்கலாம். பேசிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னோம்னா பூனைக்காளி அப்படின்னு சொல்கிறோம். இதோட பொட்டானிக்கல் நேம் முக்குனா ப்ரூனின்ஸ். அது என்னங்க பூனைக்காளி? இந்த ஆண்மை குறைபாடுக்கு அஸ்வகந்தா தான் நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மூலிகையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? ஜென்ரலாக நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே இதை பயன்படுத்திக்கலாமா, இல்லை வேறு மூலிகையோடு சேர்த்துக்கலாமா, இல்லை மருத்துவர் ஆலோசனைப்படி தான் இதை எடுக்கலாமா? இந்த மாதிரியும் நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கும். இந்த பூனைக்காளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை பார்த்தோம்னா நம்ம பீன்ஸ் மாதிரி தான் இருக்கும், வெல்வெட் பீன் அப்படின்றத இதோட ஆங்கில பெயர்னு சொல்கிறோம். இந்த பூனைக்காளியை பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஸோ எந்த வயதில் இருக்கக்கூடிய ஆண்களும் இதை பயன்படுத்தலாம். நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த பூனைக்காளி பெஸ்ட். முக்கியமாக சொன்னோம்னா பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கை கால்களில் நடுக்கம் இருக்குது அப்படின்றவங்களுக்கும், இல்லை பேரலிசிஸ் இருக்குது, சீசர் அடிக்கடி வலிப்பு நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கும் இந்த பூனைக்காளியை பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கோ இல்லை ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கோ இந்த பூனைக்காளியை எப்படி பயன்படுத்தலாம்னா, இது பூனைக்காளின்னு சொல்கிறது ஒரு பீன்ஸ் விதைகள் மாதிரி இருக்கும்.
இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எந்த ஒரு மூலிகையுமே நம்ம வந்து ஒரு மெடிசனாக பயன்படுத்துகிறோன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து சுத்தி முறைகள்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். சித்தர்கள் சொன்ன ஒரு வழிமுறை. சுத்தி முறை அப்படின்னா ஒரு மூலிகையை அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய துளசியில் இருந்து நம்ம பெருமருந்துகள் வரைக்கும் எந்த ஒரு மூலிகையாக இருந்தாலும் அது சுத்தி முறை அவசியம். பூனைக்காளியும் நம்ம எப்படி சுத்தி செய்ய போகிறோம் அப்படின்னா, பூனைக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பசும்பாலில் அதை வேக வைக்கணும். ஸோ பூனைக்காளி விதைகள் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு 1/2 kg இருக்குன்னா இதற்கு ஒரு 2 லிட்டர் அளவுக்கு பசும்பால் தேவைப்படும். பசும்பால் விட்டு அதை நல்லா பாயில் பண்ணணும். பால் எல்லாமே நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் இதை வெயிலில் உலர்த்தி மேலே இருக்கக்கூடிய அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கணும். இதை பவுடர் பண்ணி நம்ம சாப்பிடும்போது இந்த மூலிகையோட வீரியம் 2 மடங்கு அதிகரிக்கும். ஸோ நம்மளோட கிளினிக்கில் பல வருஷமாக இந்த மாதிரி தான் பல நோய்களுக்கு இந்த பூனைக்காளி அப்படின்ற மெடிசனை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ இதை நம்ம பவுடர் ஜென்ரலாக பூனைக்காளி பவுடர் மட்டும் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம், இந்த பூனைக்காளியோட வேறு என்ன ஹெர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம்ன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக இந்த பூனைக்காளி பொடி மட்டும் யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலும் எனக்கு வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்க, இரவு நேரத்தில் எனக்கு உறக்கம் சரியாக வரலன்னு சொல்கிறவங்க எல்லாருமே இதை வந்து பாலோட கலந்து 3 to 4 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தலாம். இல்லை இந்த பூனைக்காளியோட வேறு என்ன மூலிகைகள் சேர்க்கலாம் அப்படின்னா, பூனைக்காளியோட அஸ்வகந்தா, சதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் வீட்டான் கிழங்கு, இந்த 3 மூலிகையுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து 3 பொடிகளையுமே நல்ல சம அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணி இதையும் நம்ம சாப்பிடலாம். ஸோ இதே மாதிரி இதில் நெய் மாதிரியான மருந்துகளும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். நெய் மாதிரியான மருந்துகள் எதற்குனா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் வலிமையாகிறதுக்கு, முக்கியமாக இந்த ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு. பூனைக்காளியிலிருந்து செய்யக்கூடிய நெய், இந்த பூனைக்காளி பொடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாலில் வேக வைத்து எடுத்து அரைச்சி அதை அப்படியே எடுத்துக்க போகிறோம். இதனோட சில மூலிகைகள் சேர்க்கிறோம். என்னென்ன மூலிகைகள் அப்படின்னா, தக்கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அன்னாச்சி பூ சேர்க்குறோம், கிராம்பு, அதிமதுரம், கோஷ்டம், வாய்விடங்கம், ஏலரிசி, இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து இதை நெய்யாக காய்ச்சி நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் அதிகமான வீரியம் உண்டாகும். கிட்டத்தட்ட 1 மண்டலம் 48 நாட்களுக்கு இந்த நெய்யை பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுமே குணமாகும். இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, எரெக்ஷன் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஆண்கள் வந்து ரொம்ப இதனால் டிப்ரெஷன் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதை பயன்படுத்தி விந்தணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கலாம்.